துளாராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறேன், அப்படி உணவு கட்டுப்பாடு பண்ணுறேன்னு சொல்லி இவங்களே நிறைய விஷயத்தில் கட்டுப்பாடுகளை வகுத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலம். ஸோ அதனால் கட்டுப்பாடு தேவையா தேவையில்லையா என்பதை புரிஞ்சுக்க. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் அலர்ஜிஸ் ஏற்படுது. ஏன்னா வெயில் காலன்றதுனால நிறைய சொல்லுவாங்க, நான் தண்ணி குடிக்கல, தண்ணி கம்மியாக குடித்தேன். ஸோ உடம்புல டீஹைட்ரேஷனால் வரக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வெயில் காலம் வருது. ஸோ அதனால் தண்ணி தேவைப்பட்ட நிறைய ஃப்ளூயிட்ஸ், நிறைய ஜூஸ் குடிங்க, நிறைய ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கணும். நீங்கள் சொன்ன ஏற்கனவே இந்த கெமிக்கல் ஜூஸை சொல்லலை, ஃப்ரெஷ் ஜூஸு நிறைய குடிங்க, நிறைய நுங்கு சாப்பிடுங்க. ஏன்னா நுங்கு சாப்பிட்றது வழியாகவே உங்கள் வாழ்க்கையில் தன வரவை அதிகரிச்சுக்க முடியும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா துளாராசி இருக்கீங்களோ, நீங்கள் சும்மா ரோடு ஒரு நுங்கு சாப்பிட்டு பாருங்கள், ஏதாவது பணம் வரும்போது நுங்கு சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா மனசில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு கற்பனை கலந்த ஒரு விஷயம் இருக்குது. நிறைய இந்த காலத்தில் காதல் திருமணம் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகும். அதே போல் மனசில் பார்த்திங்கன்னா வெளியூர் வாய்ப்புகள், எங்கேயாவது ஒரு லாங் ட்ரிப் போகலாமா அப்படின்னு இருக்கும். ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் எனக்கு இந்த ஊருக்கு நடுவில் இருக்க பெருமாள் கோயில் வழிபாடு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் திருப்பதிக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது.